வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு 11 அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 11 படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே மாஸ்க் போட்ட ஒருத்தன் யாரையோ கொலை பண்ணி பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறான். இந்த கேஸை போலீஸ் ஆஃபீஸர் ஏசிபி ரஞ்சித் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஆனால் இதே சேம் பேட்டர்னில் அடுத்தடுத்து 5 கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இப்படி வரிசையாக நிறைய கொலைகள் மட்டும் தான் நடக்குது. ஆனால் அந்த கொலைக்கான ஆதாரமோ எவிடன்ஸோ எதுவுமே இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் ஆஃபீஸர் ரஞ்சித்துக்கு கிடைக்கல. ஒரு நாள் ஏசிபி ரஞ்சித்துக்கு இந்த கேஸை பற்றின ஒரு லீடு கிடைக்குது. அதை விசாரிக்கிறதுக்காக போன ஏசிபி ரஞ்சித்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டால அவர் கோமாவுக்கு போயிட்டாரு. போலீஸ் ஆஃபீஸர் ரஞ்சித் கோமாவுக்கு போன காரணத்தினால இந்த கேஸ் இந்த படத்துடைய ஹீரோ ஐபிஎஸ் அரவிந்தனுக்கு போது அவர் தான் இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு மேலிடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஐபிஎஸ் அரவிந்தன் இந்த கேஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, இந்த கொலைகாரன் யாரு, எதுக்காக வரிசையா ஒரே மாதிரி எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்கான், இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சாரா, அந்த கொலைகாரன் அடுத்தடுத்து கொலை பண்ணாம நம்ம ஹீரோ தடுத்தாரா அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்தோட ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதை ரொம்பவே சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணி பக்காவா கொடுத்திருக்காரு டைரக்டர். படத்துடைய பெரிய பிளஸ் படத்துடைய சென்டிமெண்ட் சீன்லாம் நம்ம கூட ஈஸியாகவே கனெக்ட் ஆயிருச்சு. கொலைகாரன் எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்றான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க காரணம் கரெக்டாக இருக்கு. கொலைகாரன் பண்ணது கரெக்ட் தான். அவன் இவங்க எல்லாரையும் இப்படி தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு நாமளே அந்த கொலைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம மனசை மாற்றி கொண்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ். படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வர பிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படின்னு கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் அப்படின்னு எல்லாமே வச்சு சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. டோட்டலாக 11 படம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருக்கு. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படம் கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படம் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம சேனல் கமெண்ட் போஸ்ட்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.